சென்னையில் 2048க்குள் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை மேலும் அதிகரிக்க, அதாவது 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிகரிக்க மெட்ரோ முடிவு செய்திருப்பதாக பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக சென்னையில 2048க்குள்ளாக சுமார் 440 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை தற்போது கும்தா நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதனை தமிழ்நாடு அரசிடம் இன்று ஒப்படைத்த நிலையில அதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு அளித்திருப்பதாக தற்போது கும்தாவுடைய இயக்குநர் ஜெயக்குமார் பிரத்யேக பேட்டியை அளித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் சென்னையில எந்த மாதிரியான போக்குவரத்து இருக்க போகிறது, எவ்வளவு பேருந்துகள் இருக்க போகிறது, எவ்வளவு மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல புறநகர் சேவை எவ்வளவு வேண்டும் உள்ளிட்ட பல தகவல்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசிற்கு இன்று குப்தா சார்பில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில 2030 அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே சென்னையில கிட்டத்தட்ட தற்போது 3400 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில அதை இரட்டிப்பாக அதிகரித்து கிட்டத்தட்ட 6045க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த 25 ஆண்டுகளுக்கான மெட்ரோ அதே போல பேருந்து உள்ளிட்ட பல வழிவகைகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடியே 42 ஆயிரம் தற்போது செலவிடப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதற்கான பணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஆண்டிற்கு சுமார் 10,000 to 15,000 கோடி ரூபாய்க்கான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு தற்போது 54 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. இரண்டாவது திட்டத்துல சுமார் 118 கிலோமீட்டர் செயல்படக்கூடிய விரைவில் செயல்பட இருக்கக்கூடிய நிலையில டெல்லியை போல 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது மெட்ரோவை கொண்டு வருவதற்கு கும்தா நிறுவனம் தற்போது அதற்கான திட்டமிடலை வழங்கியிருக்கிறது. நந்தா, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்கு.